டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியாளர். வணக்கம். கனடிய படையினர் மொன்றியலில் தென்கிழக்கு நகரங்களை இன்று சென்றடைந்தார்கள். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குபெக் குடியிருப்பாளர்களுக்கு உதவவே அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு பின்னர் மிக மோசமான வெள்ள அனர்த்தம் அங்கு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் தமிழ் மக்களை மீண்டும் தவறாக வழிநடத்தக்கூடாதென ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் கேட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக போரை நடத்திய போது அமெரிக்க அரசாங்கம் அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க ராபர்ட் ஓ பிளேக் தூண்டுகோலாக அமைந்தார் என்பதை மனோ கணேசன் தமிழ் மக்களுக்கு நினைவுபடுத்தியுள்ளார். அமெரிக்க அரசாங்கம் தமிழ் மக்களை பாதுகாப்பது போலான ஒரு அபிப்பிராயத்தை அவர் மூலம் உருவாக்க முனைந்தது. ஆனால் யதார்த்தபூர்வமாக பார்க்கும் இடத்து தமிழ் மக்களின் இறப்புகள் குறித்து அது அக்கறை கொள்ளவில்லை என மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தகால குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்ற வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டதை அடுத்து தமிழகத்தில் உள்ள மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கோயம்புத்தூர் நகரில் அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இவையாகும். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒருவரான முருகேசன், to take action against the Sri Lankan government for its human rights violations. லிபிய எழுச்சி குழுவினருக்கு நிதி வழங்க தற்காலிக ஏற்பாடுகளை செய்வதென லிபிய தலைவர் முகமது கடாஃபிக்கு எதிரான தொடர்பு குழு இன்று இணக்கம் கண்டது. இந்த தொடர்பு குழுவுக்கு நேட்டோ அமைப்பு ஆதரவினை அளித்து வருகிறது. எழுச்சி குழுவுக்கு நிதி வசதி அளிக்கப்படுவதன் அவசியத்தை இத்தாலிய வெளிநாட்டு அமைச்சர் பிராங்கோ ஃப்ரெட்னி எடுத்து கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.